அந்த பெரிய மனுஷனை சந்திக்கிறது ஒரு பெரிய காரியம். இனி வருகிற நாட்கள் உங்களிலும் பெரிய ஜனங்களை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். யார் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களை அழைப்பு கேட்ட ஜனங்களை சந்திக்க கிருபை செய்ய போகிறார். ஆனால் எனக்கு யாரும் அறிமுகம் இல்லை, எனக்கு யாரையும் தெரியவில்லை, நான் போய் பார்க்க ஜனங்க விட மாட்டுறாங்க, எனக்கு யாரும் சிபார்சு போனதுக்கு இல்லை. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு கிருபை போதும். நீங்கள் கர்த்தருடைய கிருபாசனத்துக்கு முன்பாக அதிகாலையில் இருந்த தேவனிடத்தில் பழகுகிற ஜனங்க கர்த்தர் காலைதோறும் உங்களை எழுப்புகிறவர்களாக அவர் சொல்லிக் கொடுக்கிறதை உங்கள் செவிகள் கேட்கிறதா இருக்கிற அவருடைய வசனத்துக்காய் காத்திருக்கிற ஜனங்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்காக யாரும் பரிந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு வழி வாசலை கர்த்தர் திறக்க வல்லவர். வனாந்தரத்தில் ஆறுகளையும் அவாந்தர வழிகளையும் உண்டாக்குற தேவன். அந்த வனாந்தரத்தில் தான் இங்கே சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சண்டையில் தான் இந்த மனுஷன் போகிறான். என்ன போகிறான்? பால் கட்டி ரசங்களும் கொடுக்க போகிறான். நீ எடுத்துக்கொண்டதோ ஒரு சின்ன பனிவிடை போல் இருக்கிறது. ஆனால்